ஹாய், இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஃபார்மகாலஜியில் ஒரு இம்பார்ட்டண்ட் டாபிக். ஃபஸ்ட்டு நேம் வைஸே நான் மீனிங் என்னன்னு சொல்லிடுறேன் ஹெட்டிங் வச்சு. ஆன்டி மீன்ஸ் ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட். ஓகே, ஹைப்பர்னா ஹை, டென்சிவ்னா ஏதாச்சும் ஒரு டென்ஷன் ஆர் ப்ரெஷர். ஸோ ஒர்க்கிங் அகெயின்ஸ்ட் ஹை ப்ரெஷர், இதுதான் வந்து ஆன்டி ஹைப்பர்டென்சிவ் ட்ரக். ஸோ ஹைப்பர் டென்ஷன்னா உங்களுக்கு என்னென்னு தெரியும், ஹை பிபியை தான் நம்ம ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ஸோ ஆன்டி ஹைப்பர் டென்ஷன்றது பார்த்திங்கன்னா ஹை பிபிக்கு ஒர்க் அகெயின்ஸ்ட், அதாவது அதை கம்மி பண்ணுறதுக்கு தான் நம்ம ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக் கொடுக்குறோம். இதோட மெயின் மோட்டோ பார்த்திங்கன்னா டு ரெடியூஸ் ஹை பிபி அண்ட் டு ரெடியூஸ் கார்டியாக் ஒர்க் லோட், இதுதான் அதோட பர்பஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம என்னெல்லாம் ஆர்கன் இதில் இன்வால்வ் ஆகியிருக்குன்னா, ஃபஸ்ட்டு ஒன் ஹார்ட், கார்டியோவாஸ்குலர் சிஸ்டம், பம்பிங் ஆர்கன் ஹார்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா லிவர், கிட்னி, லங்ஸ் அண்ட் எண்டோக்ரைன் ஆர்கன் அபோவ் த கிட்னி விச் இஸ் அட்ரினல் கிளாண்டு, அதாவது கிட்னிக்கு மேலே இருக்க அட்ரினல் கிளாண்டு தான். ஸோ மீன் ஆர்ட்ரியல் ப்ரெஷர்ன்றது எதை சொல்லுவோன்னா கார்டியக் அவுட்புட் இன்ட்டு டோட்டல் பெரிஃபரல் ரெசிஸ்டன்ஸ் தான் சொல்லுவோம். ஸோ பிபி ஃபஸ்ட்டுனா பிபியில் என்ன இருக்குன்னா ரெண்டு வேல்யூஸ் வந்திருக்கும், சிஸ்டோலிக் ப்ரெஷர் அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர். சிஸ்டோலிக் ப்ரெஷர்ன்றது பார்த்திங்கன்னா ஹார்ட் கன்ட்ராக்ஷன் ஆகுதுல, அந்த ப்ரெஷர் தான் சிஸ்டோலிக் ப்ரெஷர். ப்ரெஷர் ஆஃப் ஆர்ட்ரிஸ் வைல் பிளட் இஸ் பம்ப்ட் அவுட், ஹார்ட்டை விட்டு வெளியே போகுதுல, அப்போ ஆகிற ப்ரெஷரை தான் நம்ம சிஸ்டோலிக் ப்ரெஷர் சொல்லுவோம். ஸோ நெக்ஸ்ட்டு டயஸ்டோலிக் பார்த்திங்கன்னா ரிலாக்ஸ், ஹார்ட் ரிலாக்ஸ் ஆகும்போது ப்ரெஷர் ஆஃப் ஆர்ட்ரிஸ் வைல் ஃபில்லிங் பேக் வித் பிளட். ஸோ அதர் ஆர்கன்ஸ்லேருந்து பிளட் பேக் ஆகுதுல, அந்த ஃப்ளோ ரேட்டை தான் நம்ம டயஸ்டோலிக் ப்ரெஷர் சொல்லுவோம். ஸோ நார்மல் சிஸ்டோலிக் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 120 அண்ட் டயஸ்டோலிக் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 80. இதுக்கு இன்க்ரீஸ்டாக இருந்துச்சுன்னா சிஸ்டோலிக் அண்ட் டயஸ்டோலிக், அதாவது 140/90 or 100 அந்த மாதிரி இருக்க போது தான் ஹைப்பர் டென்ஷன் சொல்கிறோம். ஸோ அதுக்காக தான் நம்ம ஆன்டி ஹைப்பர் டென்சிவ் ட்ரக்ஸ் கொடுக்குறோம். ஸோ நெக்ஸ்ட்டு ஆர்கன் சொல்லியிருந்தல, ஸோ எப்படி இது ஒர்க் ஆகுது, ஃபிசியாலஜி என்னன்றதை பார்ப்போம். ஃபஸ்ட்டு லிவரில் பார்த்திங்கன்னா ஆன்ஜியோடென்சின் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். இன்கேஸ் பிபி வந்து லோ ஆச்சுன்னா அது உடனே கிட்னிக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கோம். கிட்னி வில் டிடெக்ட் அண்ட் ப்ரொடியூஸ் மாலிக்யூல் கால் ரெனின். கிட்னிலேருந்து ரெனின்னு ஒரு மாலிக்யூல் செக்ரேட் ஆக ஆரம்பிக்கும். ரெனின் என்ன ஆகும்னா, ரெனின் என்டர்ஸ் சர்க்குலேஷன், அது பிளட் சர்க்குலேஷனில் என்டர் ஆகி அண்ட் ரெஸ்பான்சிபிள் ஃபார் கன்வெர்ட்டிங் ஆன்ஜியோடென்சினோஜன் into angiotensin 1. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரெனின் வந்து சர்க்குலேஷனில் இன்வால்வ் ஆகி ஆன்ஜியோடென்சினோஜனை வந்து ஆன்ஜியோடென்சின் 1 கன்வெர்ட் பண்ணும். ஸோ இங்கேருந்து ஆன்ஜியோடென்சின் 1 என்ன ஆகும்னா சர்க்குலேட் அரவுண்ட் த பாடி, கெட் இன் கான்டாக்ட் வித் மெம்ப்ரெயின். ஏசின்றது பார்த்தீங்கன்னா ஆன்ஜியோடென்சின் கன்வெர்ட்டிங் என்சைம். இது எங்கே இருக்குன்னா லங் டிஷ்யூஸை சுற்றி இருக்கும். ஸோ அது கூட கான்டாக்ட் ஆகும். ஸோ அது என்ன பண்ணுன்னா ஆன்ஜியோடென்சின் 1 ஆன்ஜியோடென்சின் 2 கன்வெர்ட் ஆகும். இந்த ஆன்ஜியோடென்சின் 2 ஒர்க் என்னென்னா இட்ஸ் அன் இம்பார்ட்டன்ட் ரெகுலேட்டர் ஃபார் பிபி. ஸோ ஃபர்ஸ்ட்டு கிட்னி வந்துட்டு ஒரு பிபி வந்து ரெடியூஸாக இருக்குன்னா ரெனின்ற ஒரு மாலிக்யூல் ப்ரொடியூஸ் பண்ணும். அது நம்மளோட சர்க்குலேஷனில் இன்வால்வ் ஆகி ஆன்ஜியோடென்சினோஜனை ஆன்ஜியோடென்சின் 1 கன்வெர்ட் ஆகும். ஆன்ஜியோடென்சின் 1 வந்து வித் த ஹெல்ப் ஆஃப் ஏசிஇ ஆன்ஜியோடென்சின் 1லேருந்து 2 கன்வெர்ட் ஆகும். இது எல்லாமே எதுக்காகனா டு இம்ப்ரூவ் பிபியை இன்க்ரீஸ் பண்ணும். இது எல்லாத்தோட ஒர்க்கு. இதுதான் ஹைப்பர் டென்ஷனோட ஃபிசியாலஜி ஃபேக்டர். ஃபர்ஸ்ட் ஃபிசியாலஜி இதை வச்சு தான் நம்ம ட்ரக்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். அதனால தான் சின்னதாக இது ஒரு கிளிம்ஸ் சொன்னது. ஸோ ஃபர்ஸ்ட்டு இதுக்கு ஒரு கீவேர்ட் சொல்கிறேன், ஏபிசிடி. ஏபிசிடி பார்த்தீங்கன்னா ஏ ஃபார் ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ், angiotensin converting enzyme inhibitor. next angiotensin receptor blocker, B for beta blockers, C for calcium channel blockers and D for diuretics. இது ஒரு simple keyword to remember of antihypertensive drugs classification. so first பார்த்தீங்கன்னா ACE inhibitors. ACE inhibitor நான் சொல்லியிருந்தேன்ல, lungs சுற்றி சரௌண்டிங்கில் இருக்க என்சைம் தான் ACE inhibitor, ACE enzyme. ஸோ இது என்ன பண்ணுன்னா
இதோட ஆக்ஷன் என்னென்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தால இது என்ன பண்ணுன்னா ஆஞ்சியோடென்சின் 1லேருந்து 2 கன்வெர்ட் ஆகிறதுக்கு தான் இது ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதையே வந்து இன்ஹிபிட் அதையே ஸ்டாப் பண்ணிட்டோன்னா ஸோ ஆஞ்சியோடென்சின் 2 கன்வெர்ட் ஆகாமல் பிபி இம்ப்ரூவ் ஆகாமல் அது ஸ்டாப் பண்ணிடும். அதுதான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ஆஞ்சியோடென்சின் 2ஓட ஒர்க் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரிக்ட் த வெசல்ஸ் விச் லீட்ஸ் டு ஹை பிபி. ஸோ இது கன்வெர்ட் ஆகாமல் பார்த்துக்கிறது. அண்ட் ஆல்டோஸ்டிரான் ஹோல்ட்ஸ் ஆன் டு sodium and potassium which increases BP. இதோட சஃபிக்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ரில் லாஸ்ட்டில் ப்ரில்லுன்னு முடியணும். எனால்ப்ரில், லிசினோப்ரில், கேப்டோப்ரில் இதெல்லாம் வந்து ஏசிஇ இன்ஹிபிட்டார்ஸோட எக்ஸாம்பிள். இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஏசிஇ அதை வச்சே சொல்லியிருக்கலாம். A for angioedema. Angioedemaன்றது பார்த்தீங்கன்னா ஸ்வெல்லிங் ஆஃப் லிப்ஸ், ஐஸ், ஃபேஸ், நெக் இதெல்லாம் வந்துட்டு வீக்கமாக ஆகும். நெக்ஸ்ட்டு காஃப் பார்த்தீங்கன்னா ட்ரை காஃபாக இருக்கும். நெக்ஸ்ட்டு இ பார்த்தீங்கன்னா எலிவேட்டட் பொட்டாசியம். ஸோ எலிவேட்டட் பொட்டாசியம்னா பொட்டாசியம் லெவல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் கார்டியாக் டிஸ்அரித்மியாஸ் ஏதாச்சும் சேஞ்சஸ், இசிஜி சேஞ்சஸ் வரதுக்கும் நிறையவே சான்சஸ் இருக்குது, ரிதம் சேஞ்சஸும். இதோட கான்ட்ரா இண்டிகேஷன் யாருக்கெல்லாம் கொடுக்க மாட்டாங்கன்னா ப்ரெக்னன்சி அண்ட் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா காஃப் வரதுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் நிறைய சான்சஸ் இருக்குன்னா ஆஸ்மா பேஷண்ட்க்கு கொடுக்கக்கூடாது. அண்ட் ரீனல் கால்குலை அண்ட் அலர்ஜி டு ஏசிஇ இன்ஹிபிட்டார்ஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு ஏஆர்பி அதாவது ஆஞ்சியோடென்சின் 2 ரிசெப்டார் பிளாக்கர்ஸ். ஸோ ஆஞ்சியோடென்சின் 2 ஆக்டிவேட் ஆகினா தான் ஹை பிபி ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதையே பிளாக் பண்ணுறதுக்கு என்ன ட்ரக்ஸ் கொடுக்கலாம்னா சாட்டான் சஃபிக்ஸ் முடிகிறது, லொசாட்டான், டெல்மிசாட்டான், வால்சாட்டான் இந்த குரூப் இதெல்லாம் வந்து எக்ஸாம்பிள்ஸ். ஸோ இது யாருக்கு நம்ம மோஸ்ட்லி கொடுப்போம்னா யூஸ்டு ஃபார் பேஷண்ட்ஸ் who are unable to take ACE inhibitors. இதில் ஏதாச்சும் அவங்களுக்கு சைட் எஃபெக்ட்ஸ் வந்து அவங்களால ஏசிஇ இன்ஹிபிட்டர்ஸ் டேப்லெட்ஸ் எடுக்க முடியலன்னா நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணுவாங்க. இதோட சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹெட்டேக், நாசியா, டயரியா, டிசீனஸ், பேக் பெயின். இது யாருக்கெல்லாம் கொடுக்கக்கூடாதுன்னா சேம் ஆஸ் ப்ரெக்னன்சி, ரீனல் ஸ்டீனோசிஸ், பைலேட்ரல் அண்ட் அலர்ஜி டு ஏஆர்பிஎஸ் இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா பீட்டா பிளாக்கர்ஸ். பீட்டா பிளாக்கர்ஸ் எப்படி ஆக்ட் பண்ணோன்னா நம்ம ஹார்ட் சுற்றி பேஸ் மேக்கர் செல்ஸ்னு இருக்குது. அந்த பேஸ் மேக்கர் செல்ஸில் தான் இது எஃபெக்ட் ஆகும். ஸோ பீட்டா 1 ரிசெப்டாரோட ஆக்ஷன் என்னென்னா நீடட் ஃபார் த சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டம் பேஸ்மேக்கர் செல்ஸ் ஹேவ் பீட்டா ரிசெப்டார் 1 பிளாக்கர்ஸ். சிம்பத்தட்டிக் நர்வஸ் சிஸ்டமோட ஆக்ஷன் பார்த்திங்கன்னா ஃப்ளைட் ஆஃப் ஃபைட் இதுதான் அதோட ஆக்ஷனு. ஸோ அப்போ என்ன அந்த டைமில் என்ன ஆகும்னா ஹை பிபி ஆகும், ஹை ஹார்ட் ரேட் ஆகும், ஹை ரெஸ்பிரேஷன் ரேட் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து பீட்டா 1 ரிசெப்டாரோட ஒர்க். ஸோ பீட்டா பிளாக்கர்ஸ் எப்படி ஒர்க் ஆகும்னா ஒர்க்ஸ் பை ரிலாக்ஸிங் பீட்டா 1 ரிசெப்டார். அதை வந்துட்டு ரிலாக்ஸ் பண்ணி ஒர்க் லோட் ரெடியூஸ் பண்ணும். ஸோ ஹார்ட் ரேட் அண்ட் பிபி வந்து ரெடியூஸ் பண்ணும். இதோட சஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா ஒலால், மெட்டாப்ரோலால், ப்ரோப்ரனலால் அண்ட் கார்பிடிலால். நெக்ஸ்ட்டு சைட் எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா 5Bs, பிராடிகார்டியா அண்ட் ஹார்ட் பிளாக், ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ். ஸோ இது வந்துட்டு பார்த்திங்கன்னா ப்ரீத்திங் ப்ராப்ளம்ஸ் இருக்கிறதுனால ஆஸ்மா பேஷண்ட்லாம் கொடுக்க மாட்டாங்க, அதாவது ப்ராங்கோ கான்ஸ்ட்ரிக்ஷன் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் பேட் ஃபார் ஹார்ட் ஃபெயிலியர் பேஷண்ட்ஸ், பிளட் சுகர் லெவல் லோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, ஹைப்போகிளைசிமியா ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, அண்ட் வெரி லோ பிபி ஆகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது, ஹைப்போடென்ஷன் போகிறதுக்கும் சான்சஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு கான்ட்ரா இண்டிகேஷன் அப்ஸ்ட்ரக்டிவ் லங் டிசீஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது, பெரிஃபரல் வாஸ்குலர் டிசீஸ் இருக்கவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. நெக்ஸ்ட்டு கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ். ஆக்சுவலி கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் நேம் இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ் கால்சியம் தான் அது வந்து பிளாக் பண்ண போகுது. ஸோ கால்சியமோட ஒர்க் பார்த்திங்கன்னா விச் காசஸ் ஹார்ட் டு கான்ட்ராக்ட் ஸ்ட்ராங்கராக கான்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு தான் கால்சியம் ஒர்க் ஆகும். ஸோ கால்சியம் எப்படி ஸோ அதை வந்துட்டு கால்சியமே வந்துட்டு நம்ம ஸ்டாப் பண்ணும்போது என்ன ஆகும்னா கார்டியாக் ஒர்க் லோட் ரெடியூஸ் ஆகும், O2 டெலிவரி டு ஹார்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அதனால் வெசல்ஸ் வந்து ரிலாக்ஸ் ஆகும். இதனால் பார்த்திங்கன்னா ஹார்ட் ரேட் அண்ட் பிபி வந்து ரெடியூஸ் ஆகும். இதோட சஃபிக்ஸ் பார்த்திங்கன்னா டிப்பின்ற முடிகிற டேப்லெட்ஸ்லாம் தான் இதில் வரும். ஸோ நிஃபிடிபின், ஆம்லோடிப்பின், டில்டியாசம்லாம் இதில் வரும். நெக்ஸ்ட்டு D for diuretics. ABC பார்த்துறோம். A தான் ஆஞ்சியோடென்சின் ரிசெப்டர் பிளாக்கர்ஸ், B for பீட்டா பிளாக்கர்ஸ் பார்த்தோம், கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு டயூரிட்டிக்ஸ். டயூரிட்டிக்ஸ் பார்த்திங்கன்னா
நேம் இட் செல்ஃப் இண்டிகேட்ஸ். ஸோ யூரினரி சிஸ்டம் ரிலேட்டட் தான். ஸோ நெஃப்ரான் ஃபங்க்ஷனல் யூனிட் ஆஃப் கிட்னி. இதில் பார்த்தீங்கன்னா இதோட ஆக்ஷன் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ யூரின் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணி ஃப்ளூயிட் வால்யூம் ஓவர்லோடு வந்து ரெடியூஸ் பண்ணும் அண்ட் பிபியை ரெடியூஸ் பண்ணும். இதில் பார்த்தீங்கன்னா 3 டைப்ஸ் ஆஃப் ட்ரக்ஸ் இருக்குது, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் ட்ரக்ஸு. ஃபர்ஸ்ட் ஒன் லூப் டயோட்டிக்ஸ், thiazide டயோட்டிக்ஸ் அண்ட் பொட்டாசியம் ஸ்பாரிங் டயோட்டிக்ஸ். நெஃப்ரானோட ஸ்ட்ரக்சரில் பார்த்தீங்கன்னா, ஸோ லூப் ஆஃப் ஹினேல் அசெண்டிங்கில் பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் குளோரைட் அண்ட் சோடியம் வந்துட்டு மாலிகுல்ஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஸோ லூப் டயோட்டிக்ஸ் இதை வந்துட்டு இன்னும் எக்ஸ்க்ரீட் ஆகிறதுக்கு, டிரான்ஸ்போர்ட் ஆகிறதுக்கு நிறையவே ஹெல்ப் பண்ணும். அண்ட் பார்த்தீங்கன்னா டிஸ்டல் பார்ட் ஆஃப் த நெஃப்ரானில் சோடியம் அண்ட் குளோரைட் எக்ஸ்க்ரீட் ஆகும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தியாசைட் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் ஆக்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு டிஸ்டல் பார்ட்டில் பார்த்தீங்கன்னா சோடியம் ரீஅப்சர்ப் சோடியம் பட் பொட்டாசியம் செக்ரீட்ஸ். சோடியம் வந்து அங்கே ரிட்டென்ஷன் பண்ணி வச்சுக்கணும், பொட்டாசியம் மட்டும் அவுட்லெட்டில் போகும். ஸோ இது ஒர்க் ஆகிறதுக்கு பார்த்தீங்கன்னா பொட்டாசியம் ஸ்பாரிங் டயோட்டிக்ஸ் தான் யூஸ் ஆகும். ஸோ இதோட சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைப்போனெட்ரிமியா, ஹைப்போகெலிமியா, ஹைப்போடென்ஷன் அண்ட் ஹைப்பர்கிளைசிமியா, ஹைப்பர்கால்சிமியா, மெட்டபாலிக் ஆல்கோலிசிஸ் அண்ட் pancreatitis வரதுக்கு சான்சஸ் இருக்குது. பொட்டாசியம் ஸ்பாரிங் டயோட்டிக்ஸோட மெயின் சைடு எஃபெக்ட்ஸ் பார்த்திங்கன்னா ஹைப்பர்கெலிமியா. ஏன்னா பொட்டாசியம் லெவல் எக்ஸ்க்ரீட் ஆகாமல் அங்கே ஸ்டேக் ஆகிறதுனால ஹைப்பர்கெலிமியா ஆகலாம், மெட்டபாலிக் அசிடோசிஸ் ஆகலாம், கைனகோமாஸ்டியா, இதெல்லாம் அதுதான் அதோட சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ ஆன்டிஹைப்பர்டென்சிவ் ட்ரக்ஸ் கொடுக்கும்போது நர்சிங் கன்சிடரேஷனில் ஃபஸ்ட்டு என்ன இருக்கணும்னா, ஹைப்போடென்ஷன் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது, அதை செக் பண்ணும். அண்ட் ரெகுலராக பிபி மானிட்டர் பண்ணியிருக்கணும். ஆர்த்தோஸ்டாட்டிக் ஹைப்போடென்ஷன் போது பொசிஷன் சடனாக சேஞ்ச் ஆகும்போது டிசீனஸ் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, பிபி டக்குன்னு லோ ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் மானிட்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் பேஷண்ட் கிட்ட எஜுகேட் பண்ணியிருக்கணும். இந்த மாதிரி நீங்கள் படுத்துட்டு எழுந்துக்கும் போது டக்குன்னு பொசிஷன் சேஞ்ச் பண்ணக்கூடாது, ஃபஸ்ட்டு எழுந்து உட்காருங்க, அதுக்கப்புறம் எழுந்து நில்லுங்க, அந்த மாதிரி ஸ்லோ பொசிஷன் சேஞ்சஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணியிருக்கணும். ரெகுலராக பிபி மானிட்டர் பண்ணியிருக்கணும். அண்ட் சால்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் டயட் பற்றி சொல்லியிருக்கணும். அண்ட் ரெகுலர் மெடிகேஷன்ஸ் எடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கணும். அண்ட் எனி சேஞ்சஸ் இருந்ததுன்னா, சைடு எஃபெக்ட்ஸ் ஏதாச்சும் தெரிஞ்சதுன்னா நியர்பை ஹாஸ்பிட்டலில் ஆர் மெடிக்கல் அட்வைஸ் கண்டிப்பாக எடுத்துருக்கணும். இதெல்லாமே கண்டிப்பாக கன்சிடர் பண்ணியிருக்கணும். அண்ட் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஆன்டிஹைப்பர்டென்சிவ் ட்ரக் ஒரு ஸ்மால் கிளிம்ஸாக சொல்லியிருக்கேன். ட்ரக்ஸ் ஆக்டிங் ஆன் RAAS, அதாவது ரெனின் ஆஞ்சியோடென்சின் ஆல்டோஸ்டீரான் சிஸ்டமில் ஒர்க் ஆகிறது. ஸோ அதில் எல்லாமே வந்துட்டு ஏஏ ரிலேட்டட் தான். ஏசி இன்ஹிபிட்டாஸ் விச் என்ஸ் வித் ப்ரில்ல சஃபிக்ஸில் enalpril, ramipril and angiotensin receptor blockers, losartan, telmisartan and direct renin inhibitors. ஸோ ரெனினே இன்ஹிபிட் பண்ணுற ஒரு சில மெடிகேஷன்ஸ் பார்த்திங்கன்னா அலிஸ்கிரன், ராமிகிரன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ட்ரக்ஸ் ஆக்ட் ஆன் சிம்பத்தட்டிக் சிஸ்டம். சிம்பத்தட்டிக் சிஸ்டமில் பார்த்திங்கன்னா பீட்டா பிளாக்கர்ஸ் அண்ட் ஆல்ஃபா பிளாக்கர்ஸ் and then central sympatholytics which is otherwise called alpha 2 adrenergic blockers. இதெல்லாம் தான் அதில் இருக்க ட்ரக்ஸு. நெக்ஸ்ட்டு அதர் டார்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா டயூரிட்டிக்ஸ், அதில் 3 டைப்ஸ் இருக்குது, லூப், பொட்டாசியம் ஸ்பாரிங் அண்ட் தியாசைட். நெக்ஸ்ட்டு சிசிபி, கால்சியம் சேனல் பிளாக்கர்ஸ், டிபெண்டில் முடிகிற மெடிகேஷன்ஸ். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வேசோ டைலேட்டர், ஸோ டைலேட் பண்ணுற ஒர்க் தான். ஸோ இதில் பார்த்திங்கன்னா ஆர்ட்ரி டைலேஷன், ஆர்ட்ரியோலார் டைலேஷன், அதாவது ஆர்ட்ரிஸை டைலேட் பண்ணும். ஸோ பிபி வந்துட்டு கன்ஸ்ட்ரிக்ட் ஆகிருக்க வெசல்ஸ் வந்துட்டு இன்னும் டைலேட் ஆகி பிளட் ஃப்ளோ அதிகமாக இருக்குன்றதுனால பிபி ரெடியூஸ் ஆகும். இதோட எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா மினாக்சிடில் அண்ட் டியாக்சிடில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஆர்ட்ரியோலார் அண்ட் வீனஸ் டைலேட்டர்ஸ். இதோட எக்ஸாம்பிள் வந்து சோடியம் நைட்ரோப்ரூசைட். ஸோ இதுதான் ஒரு ஸ்மால் கிளிம்ஸ் ஆஃப் ஆன்டிஹைப்பர்டென்சிவ் ட்ரக். ஸோ ஓவரால் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அண்ட் வேறு ஏதாச்சும் குரூப் ஆஃப் ட்ரக்ஸ் பற்றி சொல்லனாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்யூ.